இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள். ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த மாலை ஆசீர்வாதமான குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்கு வந்திருக்கிற வெள்ளூர் பட்டணத்தின் மக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். எல்லா மகிமை, எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களுக்குரியவர் நம் ஆண்டவராகிய இயேசு ராஜா. கைகளை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நம் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். வருவேன் என்று மட்டுமல்ல, நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த வார்த்தையை எத்தனை பேர் நம்புறீங்க? இவ்வளோ பேர் நம்புறீங்களா? ஒரு 2 நிமிஷம் எழும்பி நின்று ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? 2 நிமிஷம் எழும்பி நிற்க முடிந்த வயதானவர்கள் கீழே நாற்காலிகளில் உட்கார்ந்திருந்தால் நீங்கள் எழும்பாதீங்க. மற்ற எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறவர்களை முற்றிலுமாய் மறந்துட்டு, ஆமென், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற என்று ஆண்டவரே சொன்னீங்களே, உம்முடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துகிறேன். பிரஸ்தாபப்படுத்துகிறது என்றால் என்ன அர்த்தம்? வாய்களை திறந்து, மாறாதவர், உம்முடைய வல்லமை மாறாது, மாறாதவரே, மகிமையானவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, செங்கடலை பிளந்தீங்களே, எரிகோ மதிலை தகர்த்து போட்டீங்களே, கீழ்காற்று வீசும் போதெல்லாம் காடைகள் விழும்படி செய்தீங்களே, அப்பா மன்னாவினால் போச்சித்தீங்களே. ஓ, உம்மை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். 2 கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவன் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புருடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். கரங்களை தட்டி சொல்லுவோம். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் சுவை துதி. கரங்களை தட்டி சொல்லுவோம். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து பாடு. ஆமென். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கு கொடுத்தீனி துதியுங்கள். அவரே பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிரா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சகோதரர்கள் சந்தோஷமாய் பாடுவோம். தேவனை துதியுங்கள். வல்லமை உண்டு உண்டு, அற்புத
வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு இந்த இரவு நேரத்தில் இப்படி நீங்கள் துதி செய்யும் பொழுது பலவீனங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பயப்படுத்துகிற ஆவியே, தரித்திரங்களின் ஆவியே, குழப்பத்தின் ஆவியே, சோர்வின் ஆவியே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தினால் இந்த கிரியைகள் எல்லாம் என் ஜனங்களை விட்டு வெளியேறு. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில். Thank you. Kaba 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 karaka saka தகப்பனே, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய நாமத்தை பாடி பாடி நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய உம்முடைய நாமம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது உம்முடைய நாமம். ஒன்றும் இல்லாதவனுக்கு எல்லாம் உடையதாய் இருக்கிறது உம்முடைய நாமம். ஏழையை பணக்காரராய் மாற்றுகிறது உம்முடைய நாமம். அப்பா, சோர்ந்து போனவர்களை, கண்ணீரோடு இருக்கிறவர்களை, பயங்கரமான பண பிரச்சனையில மூழ்கி இருக்கிறவர்களை தூக்கி எடுப்பது உம்முடைய நாமம். பொல்லாத கொடிய நோய்களை துரத்துகிறது உம்முடைய நாமம். பேய்கள் நடுங்குகிறது உம்முடைய நாமம். பில்லி சூனிய கட்டுகளை மேற்கொள்ளுகிறது உம்முடைய நாமம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை உயர்த்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, உம்மை உயர்த்துகிறோம். ஒரு ஒரு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லாதீங்க, சத்தமா உம்மை உயர்த்துகிறோம். இன்னொரு முறை சொல்ல, உம்மை உயர்த்துகிறோம். என் படிப்பு, என் அழகு, என் பணம், என் பெருமை, என் அந்தஸ்து எல்லாம் ஒன்றும் இல்லை. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை உயர்த்துகிறோம். வெள்ளூர் பட்டணத்தில் எத்தனையோ லட்சங்கள், அப்பா உங்களை பற்றி தெரியாது. அவங்கள விட நாங்கள் பெரியவங்கள் அல்ல. உம்முடைய கிருபை, அதை நினைத்து நாங்கள் கைகளை உயர்த்துகிறோம், சத்தத்தை உயர்த்துகிறோம். உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் என் கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? உம்மை உயர்த்துகிறோம். பாலா நமாசி, உம்மை உயர்த்துகிறோம். தகப்பனே, இன்றைக்கு ஒரு கூட்ட மக்களை நீர் கொண்டு வந்து அவருடைய கட்டுகளெல்லாம் நீர் அவிழ்த்து அவர்களை ஆனந்த சந்தோஷத்தோடு ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த போகிற அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள். பரிசுத்த வேதத்தை திறந்து சீக்கிரமாக நாம் வாசிக்க போகிற வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன். இந்த வாக்குத்தத்தமான வசனத்தில் நம் அருமை ஆண்டவர் அநேக ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். இதில் ஒன்றை மாத்திரம் உங்களோடு குறிப்பாக நான் சற்று ஆழமாய் பேச பிரியப்படுகிறேன். ஏன்னா வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். ஒரு பக்கம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இயேசு ராஜாவின் பிறப்பை சந்தோஷமாய் நாம் கொண்டாட ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தாலும், ஒரு புதிய ஆண்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த ஆண்டை நாம் சுதந்தரிக்க வேண்டும். அதை முன்னிட்டு அந்த புதிய ஆண்டுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு ஏதுவாக நான் இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். கை வைத்து ஆண்டை மையப்படுத்துங்க. ஆமென். ஆகவே இந்த குறுகின நேரத்தில் நான் உங்களோடு இந்த வேத வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அது இப்பொழுதே தோன்றும். நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன். இந்த வருடம் முழுவதும் கிட்டத்தட்ட நம்ம கழிக்கும் தருவாய்க்கு வந்திருக்கிறோம். இன்னும் சில நாட்களை தான் நாம் எண்ண முடியும். 2013 கடந்து போய்விடும். கர்த்தருக்கு சித்தமானால், ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால், நாம் 2014 காண்போம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதற்கு முன்பு ஆண்டவர் நம்மோடு பேச போகிற காரியம்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் சொன்னவர், அதை எப்படி செய்ய போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவேன், அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன். வனாந்தரம், நீங்கள் வனாந்தரத்தில் கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போயிட்டீங்கன்னா திடீர்னு திரும்பி பாருங்க, நீங்கள் எந்த பக்கமாக வந்தோன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. எந்த பக்கமாக போனோன்னு அதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டால், வனாந்தரத்தில் செடிகள் இருக்காது, மரங்கள் இருக்காது, கொடிகள் இருக்காது, சாப்பாடு இருக்காது, தண்ணீர் இருக்காது, மனிதன் இருக்க மாட்டான், மிருகங்கள் கூட இருக்காது, ஒன்று இருக்காது. ஆனால் இவைகளெல்லாம் இருந்தாலும் இல்லைனாலும் வனாந்தரத்தில் இருக்கிற மிக கொடுமையான ஒரு காரியம், வனாந்தரத்தில் வழி இருக்காது. வனாந்தரத்தில் வழி இருக்காது. நீங்கள் தற்செயலாக வனாந்தரத்துக்குள்ளே உள்ளே போயிட்டீங்கன்னா, நம்ம இனி எந்த பக்கமாக போனோம், எந்த பக்கமாக வந்தோம், சரி வந்த வழியை திரும்பிடலாமா என்று நீங்கள் யோசித்தாலும் கூட, நீங்கள் அப்படி திரும்ப இந்த வழியாக தான் வந்தோம் என்று நீங்களே அதை யூகித்து நடந்தாலும் அது வேறு பக்கமாக கொண்டு போய் விட்டுரும். ஏனென்று கேட்டால், வனாந்தரத்தில் வழியே இருக்காது. வனாந்தரத்தில் வழியே இருக்காது. இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஜீவனுள்ள வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிற இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த வனாந்தரத்தில் வழியே இல்லை என்று சொல்கிறோமோ அதே வனாந்தரத்தில் கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வழியை உண்டாக்க போகிறார். கொஞ்சம் பேர் தான் விசுவாசிக்கிறீங்களா? மற்ற பேர்லாம் கை. ஆமென். ஒரு வழியுமே இல்லை, ஒரு வழியுமே இல்லை. வனாந்தரம்னா நீங்கள் இந்த தார் பாலைவனம், சஹாரா பாலைவனம், அரபி தேசத்தில் இருக்கிற மத்திய கிழக்கு நாடுகளை சுற்றி இருக்கிற பாலைவனம், அங்கங்கெல்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அநேக நேரங்களில் நீங்கள் நான் நல்லா சொல்லணும்னா, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையே ஒரு வனாந்தரமாக இருக்கும். நம்ம வீடே சில நேரத்தில் ஒரு வறட்சியாக இருக்கும்.
வனாந்தரமாக இருக்கும். எப்படி சொல்கிறீங்க வீடு ஒரு வனாந்தரம்? எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? சிலர் சொல்லுவாங்க, முன்னுக்கும் போக முடியலையா, பின்வாங்க முடியல, செய்யலாமான்னு இருக்குது, செய்யக்கூடாதுன்னு இருக்குது, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. நான் ஒன்று சொல்கிறேன், என் பிள்ளைகள் ஒன்று சொல்கிறாங்க, என் புருஷன் ஒன்று சொல்கிறாரு, என் மாமனார் அவர் ஒரு பக்கம் ஒன்று சொல்கிறாங்க, என் மாமியார் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதாவது என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, வழியே தெரியல. ஆண்டவர் யார் யாருக்கோ வழி காட்டுறாரா, எனக்குன்னு ஒரு வழியை அவர் இன்னும் காட்டவே இல்லை என்று நீங்கள் சொல்கிறீங்களல்லவா, அதுக்கு பேர் தான் வனாந்திரம். வழியே இல்லாத இடத்துல என் ஆண்டவரால் ஒரு வழியை திறக்க முடியும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை சொல்லும்போது உடனே எனக்கு ஞாபகம் வருகிறது, ஆகார் ஆபிரகாமால் துரத்தி விடப்பட்ட போது அவள் தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு புறப்பட்டாள். அது ஒரு வனாந்தரம்தான், அது ஒரு வனாந்தரம்தான். போகும்போது இந்த ஆபிரகாம் என்ன செய்தாரா, கொஞ்சம் துருத்தியில் தண்ணீரை கொடுத்து, தாகம் எடுத்தா இந்த தண்ணீரை நீ குடித்துக்கொள் என்று சொல்வதுக்கு அடையாளமாக கொஞ்சம் துருத்தியில் தண்ணியை கொடுத்து அனுப்பிட்டான். அவ்வளோ பெரிய வனாந்தரத்தில் இந்த கொஞ்சம் துருத்தியில் இருக்கிற தண்ணீர் காலியாக போயிடுச்சு. அதனால தான் வனாந்தரத்தில் பிள்ளை ஒரு பக்கம் அழுகிறது, இவா சத்தம் போட்டு அழுகிறாள். அந்த சம்பவத்தை வாசித்த போது கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே சொல்லுவோம், ஆமாம் எங்களுக்கு தெரியும், வனாந்தரத்தில் ஆகார் ஆண்டவரை கூப்பிட்டு சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவனா சொன்னாருன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, ஆகாரை ஆபிரகாம் அனுப்பும்போது அவனுக்கு வழி பயணத்துக்கு, வனாந்தர பயணத்துக்கு துருத்தியில், அதாவது பாத்திரத்தில் தண்ணீரை கொடுத்து அனுப்பினான். தண்ணீர் செலவழிந்த போது பரலோக தேவனை நோக்கி அவள் கூப்பிட்டாளாம். அப்ப பரலோகத்தின் தேவன் அந்த வனாந்தரத்தில் எந்த பாத்திரத்தில் இவளுக்கு தண்ணீர் கொடுத்தார்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே, பாத்திரமா? ஒரு துறவையே கர்த்தர் கொடுத்தார். கையை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை ஏன் நான் சொல்றேன்னா, மனுஷன் கொடுத்தா பாத்திரத்தில் தான் கொடுப்பான், கர்த்தர் கொடுத்தா. இப்போ எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். மனுஷன் ஆசீர்வதித்தா ஒரு அளவாக தான் இருக்கும், கர்த்தர் ஆசீர்வதிச்சா அளவில்லாமல். அதாவது துறவுனா என்ன அர்த்தம்? கிணறுன்னு அர்த்தம். தண்ணி எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிச்சா பாத்திரத்தில் அந்த எண்ணெய் எப்படி குறையாமல் வந்துக்கிட்டே இருந்துச்சோ, தண்ணீர் குறையாமல் இருக்கும். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது ஆமாம் துருத்தியில் தண்ணி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இங்கே வனாந்தரத்தில் உனக்கு தண்ணி கிடைக்காது, கொஞ்சம் தூரம் வந்தோன்னு அங்கே ஒரு கிணறு இருக்குது. அப்படியே ஆண்டவர் சொன்னார்? இல்லை. எந்த வனாந்தரத்தில் வழியே இல்லையோ, எந்த வனாந்தரத்தில் கிணறே இல்லையோ, அதே இடத்துல என் ஆண்டவரால் கிணறை உண்டாக்க முடியும். ஆமென். இப்போ வழியே இல்லைன்னு சில ஆட்கள் தங்களுக்குன்னு ஒரு வழியை தேடிட்டு போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இனி நம்ம வழியை பார்த்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஆகவே இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் எவ்வளவோ தேவைகள் மத்தியில், கடன் பாரத்தின் மத்தியில், குடும்ப பிரச்சனையின் மத்தியில், சரீர பலவீனங்கள் மத்தியில், பலவிதமான
பாவ போராட்டங்கள் மத்தியில் சோர்ந்து போய் இளைத்து களைச்சு போய் அநேகரை என் ஆண்டவர் இங்கே கூட்டிகிட்டு வந்ததாக நான் உணர்த்தப்படுறேன். ஆமென். உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த வனாந்தரத்தில் நீ நடந்து போகிறாயோ இதே வனாந்தரத்தில் நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறேன். ஒரு பழைய பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலோ நம் இடமான சோதரிப்போமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆனந்தமே பரமானந்தமே பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாத்திடுவோம். துதித்து பாடிட பாத்திரனே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட. Thank you. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை வேகமாய் திருப்புங்க. The Gospel according to Luke chapter 3 verse 2. 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இருந்த காலத்தில் யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். Matthew chapter 11 verse 7. இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க நீங்கள் வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? அல்லவென்றால் எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? நல்ல கவனிங்க. போதும். இப்போ நான் வனாந்தரத்தை பற்றி தான் உங்களோடு பேசுகிறேன். ஏன்னா இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் இந்த வனாந்தரத்திலிருந்து நாங்கள் எப்படி தப்பி வெளியே வருவது என்ற கேள்விதான் அதிகமாக இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் தன் வாயை திறந்து சொல்லுகிறார், வனாந்தரத்துக்கு எதுக்கப்பா போனீங்க? ஏன் நீங்கள் வனாந்தரத்துக்கு போனீங்க? அல்லது ஏன் அவங்கள வனாந்தரத்துக்கு அனுப்புனேன்? அப்படி ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவரே ஒரு பதிலை சொல்லுகிறார். வனாந்தரத்தில் நாணல் செடிகள் நிறைய வளர்ந்துருக்கும். அந்த நாணல் செடிக்கு ஒரு பலன் இருக்காது.
எந்த பக்கம் காற்று வீசுகிற அந்த பக்கம் அது பயங்கரமாக அப்படியே வளையும். இன்னும் கொஞ்சம் காற்று வேகமாக அடித்தா அப்படியே ஒரே அடியாக படுத்துரும். திரும்ப அந்த பக்கத்துலேருந்து காற்று இந்த பக்கம் வீச திரும்ப அது எழும்பி நிற்கிறது போல நிற்கும். திரும்ப காற்று வேகமாக வீசினால் அந்த பக்கம் படுத்துரும். ஆக மொத்தம் இந்த நாணல் செடிகள் அங்கேயும் எங்கேயும் அலசடிப்பட்டு அதால் கொஞ்சம் நேரம் கூட நிலைச்சி ஸ்டெடியாக நிற்க முடியாது. அதான் நாணல். ஏசப்பா கேட்குறாரு, வனாந்தரத்துக்கு போனியே, எதை பார்க்க போன? காற்றினால் அசை நாணலை பார்க்க போனியா? சில கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வந்து பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளோ பெரிய உபவாச ஜெபத்திலெல்லாம் கலந்து கொண்டாலும், எவ்வளோ பெரிய ஆழமான சத்தியங்களை கேட்டாலும், பல வருஷமாய் நல்ல ஆவிக்குரிய வசனங்களை கேட்டு வளர்ந்திருந்தாலும், அநேகர் இந்த வனாந்தரத்தின் ஆசீர்வாதங்களை அவர்களால் சுதந்திரிக்க முடியாம இந்த நாணலை போல அங்கே இங்கே அலசடிப்பட்டு, அங்கே போனால் நல்லா இருக்கு, இங்கே இருந்தால் நல்லா இல்லை, இங்கே இருந்தால் நல்லா இருக்கு, வீட்டில் இருந்தால் நல்லா இல்லை, வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கு, இங்கே இருந்தால் நல்லா இல்லை, பாட்டு நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு சரியான நிலைமைக்கு வராமல் பலவிதமான போராட்டங்களை பிசாசு அவர்களுக்குள்ளே கொண்டு வந்து அநேகரை சோர்ந்து போய் படுக்க வைக்கிறான். காற்று வேகமாக வீசிட்டா நாணல் படுத்துறோம். சாப்பிட வேண்டி தூங்க வேண்டி அவங்களால ஜெபம் பண்ண முடியல. உபவாசம் இருந்து பல நாட்கள் ஆகிப்போச்சு. ஆண்டவரை அதிகாலையில் இரவு 12 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணணும். கண்ணீர் வடித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபத்தை தவிர நமக்கு வேற வழி இல்லை என்ற எண்ணங்களெல்லாம் மாறி பலவிதமான வேதனையின் வழியாய் போகிற மக்கள் அநேகம். இது ஒரு பக்கம். மற்றொரு வசனத்தை நான் வாசிக்கும்படி சொன்னேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியர்களாக இருந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு வனாந்திரத்திலே உண்டானது. கையை வைத்து ஆண்டு மயப்படுத்துங்க. அந்த நாட்களில் இந்த கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் யார் பேசுவாங்க, பிரசங்கிப்பாங்க அப்படின்னு சொன்னா ஆசாரியர்கள் தான். ஆலயத்தில் நின்ற ஆசாரியர்கள் தான் வேத புத்தகத்தை வச்சு ஆண்டவருடைய வார்த்தை பேசுவாங்க. வேற யாரும் பேச மாட்டாங்க, வேற யாருக்கு தெரியாது. அதனால தான் பைபிள் அழகா சொல்லுது, அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியரா இருந்த காலத்தில் அவர்களுக்கெல்லாம் உண்டாகாத, அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வார்த்தை யோவான் ஸ்நானகனுக்கு கிடைத்தது. அது எந்த இடத்துல இருக்கும்போது கிடைத்தது? வனாந்தரத்தில். சத்தமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. வனாந்தரத்தில் வார்த்தை கிடைத்தது. ஆமென். அப்ப வனாந்தரத்தில் நாணல் செடியும் இருக்கு, வனாந்தரத்தில் கர்த்தருடைய வார்த்தையும் இருக்கு. இப்போ நீங்கள் வனாந்தரத்தை வனாந்தரமாக பார்த்தா அது வனாந்தரமாக தான் இருக்கும். ஆனால் வனாந்தரத்தின் மத்தியிலும் ஆகாரை போல பரலோகத்தை பார்த்தால் தப்பித்துக் கொள்வதற்கான வார்த்தை கிடைக்கும். எத்தனை பேருக்கு நான் பேச புரியுது? ஏதோ ஒரு வனாந்தரம் உங்கள் வீட்டில் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, ஏதோ ஒரு போராட்டம், உங்கள் பிள்ளைகளால் வந்த போராட்டம், உங்கள் பிள்ளைகளால் வந்த போராட்டம் உங்கள் சிந்தையை வாட்டி வதைக்குது. அந்த போராட்டத்தையே யோசித்து 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 இதை வச்சு என்ன பண்ணலாம், யாரை பண்ணலாம், என்ன கேட்கலாம், எதை சொல்லலாம், என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், இன்றைக்கி இரவெல்லாம் பிளான் பண்ணுறதெல்லாம் நீங்கள் நிறுத்திட்டு, ஆண்டவரே இந்த வனாந்தரத்தில் நான் என்ன செய்யணும்னு ஆண்டவரை நோக்கி அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெவலேஷன் கிடைக்கும், வார்த்தை கிடைக்கும். ஆமென். வார்த்தை பைபிளில் இருக்குது. வார்த்தை ஞாயிற்றுக்கிழமை வந்தால் பாஸ்டர் பேசுவாங்க, டெலிவிஷனை திறந்தால் வார்த்தை கிடைக்கும், மேகசினில் வார்த்தை கிடைக்கும், டிவியை பார்த்தா கிடைக்கும், நிறையா இந்த டிவிடி பார்த்தா கிடைக்கும், புக்ஸை வாசித்தா கிடைக்கும். நான் அந்த வார்த்தையை பேசலை. வனாந்தரத்தின் வழியாய் நீங்க கடந்து போகிற நேரத்தில்
உங்கள் முழங்காலை முடக்கி எனக்கு ஒத்தாசை வரும் பரலோகத்தை நான் நோக்கி பார்த்தால் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார். ஆமென். இதை அறிந்ததனாலதான் அன்றைக்கு 100க்கு அதிபதி சொன்னா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, just only one word, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்களாம் வந்து நின்று என் வீட்டில் என் வியாதியஸ்தனுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒருவேளை இந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் நடக்காம இருக்கலாம். ஆனா இந்த வருஷம் நடந்தே தீரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அப்போ ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுத்தா நிறைவேற்றுவார்னா அதை கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடாது. வனாந்தரத்தில் இருந்தாலும் என் கண்கள் வனாந்தரத்தை அல்ல, பரலோகத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. பல வருஷத்துக்கு முன்னால அந்த நாட்களில் பிரயாணங்கள்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த நாட்கள் ரொம்ப வசதி. நான் என்னுடைய உடன் ஊழியரும் சென்னையிலேருந்து கொடைக்கானலுக்கு கூட்டம் நடத்த போகிறோம். அந்த கொடைக்கானல் கூட்டத்தை ஒழுங்கு செய்த பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்களாம் சொன்னாங்க, அந்த ட்ரெயின் முத்துநகர் எக்ஸ்பிரஸ்ன்னு எக்மோரில் புறப்பட்டு அந்த கொடை ரோடு ஸ்டேஷன் மதுரைக்கு முன்னால் அதிகாலை 2:45க்கு வரும். தூங்கிட்டிங்கன்னா ஒரே அடியாக உங்களை கொண்டு மதுரையில் விட்டுருவான். தூங்காமல் வாங்கன்னு அவங்க பேச்சை கேட்டு மெட்ராஸ்லேருந்தே தூங்கலை, தூங்கிடக்கூடாதுன்னு தூங்காமல் உட்காந்து கரெக்டாக கொடை ரோடுக்கு வந்தோடனே சந்தோஷமாக இறங்கினோம். ஏன்னா சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்போம், நான் வருவேன், எங்கள் உடன் ஊழியக்காரங்களாம் வருவாங்க, கூட்டிகிட்டு போவோன்னு. பயங்கர மழை, பயங்கர குளிர். வந்தால் நிறைய மக்கள் வந்தாங்க. அவங்க தங்களுக்குரியவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. எங்களை கூப்பிட ஒருத்தருமே வரல. பயங்கர குளிர், பயங்கர மழை. அப்போது பெரிய கேள்வி, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஊழியத்துக்கு தானே வந்தோம், நாங்கள் கொடைக்கானலில் ஓய்வு எடுக்க போகிறோம், நீங்கள் உங்கள் ஊழியத்துக்காக நாங்கள் புறப்பட்டு ராத்திரிலாம் தூங்காமல் இந்த ஆட்கள் எங்கே போனாங்க? சரி, ஃபோன் போட்டு கேட்கலான்னா சென்னைக்கும் ஃபோன் பண்ண முடியல, அங்கேயும் ஃபோன் அடிக்க முடியல, எல்லா ஃபோனும் டிஸ்கனெக்ஷன், பயங்கர புயல், மழை. ஸோ தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியல. என்னடா பண்ணுறது? தூங்காத களைப்பு, காலையில் போனோன்னு கூட்டம். அப்போது நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம், என்ன பண்ணுறதுன்னு புரியலையே. அப்போ தான் உங்களுக்கு என்னெல்லாம் கத்தர் சித்தம் எல்லாம் மாட்டோமா, ஏன் இந்த போராட்டம்? அப்போது இந்த கொடை ரோடு ஸ்டேஷனுக்கு எதிர்ப்புறத்தில் நிறைய பழக்கடைகள் இரவெல்லாம் திறந்துருக்கும். ஒருவேளை அந்த பக்கம் போன உங்களுக்கு தான் தெரியும், சிலருக்கு 24 hours அந்த கடைகள்லாம் திறந்துருக்கும். இரவு நேரங்களில் நிறைய லைட்ஸ் அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. நிறைய பாடல்கள், அந்த பாட்டு இந்த பாட்டு, சினிமா பாட்டு, என்னென்ன பாட்டு, பயங்கர சத்தம்லாம் கேட்குது. திடீர்னு அந்த பயங்கரமான இறைச்சலுக்குள்ள தேவனுடைய நடத்துதலை நீ அறியாயோ என்ற ஒரு வார்த்தை, அந்த சத்தம் என் காதில் விழுந்த உடனே அந்த சத்தம் வந்த அந்த இடத்தை நோக்கி நான் கொஞ்சம் அப்படி உன்னிப்பாக கவனிக்க துவங்கினா, கர்த்தருடைய விலையேற பெற்ற தாசன் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அவங்க உடைய பழைய கேசட் பிரசங்கத்தை அந்த கடைக்காரர் போட்டுட்ருக்கிறார் போல். எவ்வளோ நேரமாக அந்த 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 பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வார்த்தை மாத்திர, தேவனுடைய நடத்துதலை நீ அறியாயோ, அது மாத்திரம் என் காதில் அப்படி விழுந்த உடனே பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒரு பலன் வந்தது. என் கூட இருக்கிற உடன் ஊழியரை பார்த்து சொன்னேன், ஆண்டவர் இன்னைக்கு ஒரு காரியம் நமக்கு செய்வார். அவர் கூட இன்னைக்கு வந்திருக்கார், பின்னால் இருக்கார்.
அப்போ ஏன்ப்பா வரல, அவங்க வரல, இவங்க வர, மழை அடிக்குது, புயல் அடிக்குது, கூட்டம் நடத்துகிற போகணும், அந்த எண்ணமெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா வார்த்தை கிடச்சிருச்சுல்ல. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வேகமாக ஒரு அம்பாஸ்டர் கார் வந்து எனக்கு முன்னால் நின்றுது. நின்ன உடனே அந்த வந்த வேகத்தில் அந்த டிரைவர் கதவை திறந்துட்டு ஓடி வந்து, அண்ணே தோத்துறோம், பிரைஸ் எல்லாம், நல்லா இருக்கீங்களா, எங்கே போகிறீங்க, கொடைக்கானலுக்கா, வாரீங்களா என் கூட, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னா, இவ்வளோ நேரம் எங்கேயா போனீங்க நீங்கள்? உடனே அவர் வந்து திகைச்சு, நான் வந்து என்னை யாருமே அனுப்பலை, நான் கேட்டப்போ நீங்கள் யாருன்னு. அவர் சொன்னார், திருவனந்தபுரத்தில் இருந்து நான் கொடைக்கானலுக்கு போயிட்டுருக்கேன், என் காரை ட்ரைவ் பண்ணி கொடை ரோடு ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த பைபாஸ் ரோட்டில் நான் போகும்போது என்னை அறியாமையே என் கார் டர்ன் பண்ணி கொடை ரோடு ஸ்டேஷனை நோக்கி வேகமாக, நான் அந்த இரவு நேரத்தில் வந்தேன்னா ஒருத்தருமே இல்லாதனால கார் வேகமாக வந்தவுடனே தூரத்தில் ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த ஸ்டேஷனில் அந்த வெளிச்சத்தில் நீங்கள் நிற்கிறத பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு ஊழியரை நம்ம பார்க்க போகிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் என்னை அன்பாக கேட்டார், என் கூடலாம் வரமாட்டிங்களா, உங்களுக்காக வருவாங்களா, அவங்க கூட தான் நீங்கள் போவீங்களான்னு. ஆனால் நம்ம கதை அவனுக்கு தெரியாது. வரேன்னு சொல்லிட்டு வராமல் நம்மளை காக்க வச்சுருக்கிற அவங்களுக்கு தெரியாது. என்றாலும் சரி நான் உங்களோட வரேன். சந்தோஷமாக அவர் கொண்டு போய் எங்களை சேர்த்த போது அந்த பாஸ்டரை, அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர் சொல்கிறார், நான் அனுப்பி வச்ச காரு அந்த மலையில் இறங்கும்போது அதில் என்ஜினில் பிரச்சனை வந்து நடு ரோட்லேயே அந்த கார் நிற்குது. நீங்கள் எப்படி வந்தீங்க, யார் உங்களை கூட்டிகிட்டு வந்தா இந்த நடு ராத்திரிக்குள்ளே அதிகாலையில் எப்படி வந்து சேர்ந்தீங்கன்னு. அப்போ நாங்கள் வந்த விவரத்தை அவருக்கு சொன்னோம். அன்றைக்கு சற்று நேரம்தான் ஓய்வு எடுத்தோம். அன்றைக்கு கூட்டத்தில் கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிச்சார், அநேகர் அபிஷேகம் பெற்றாங்க, கர்த்தருடைய கிருபை வெளிப்பட்டது. ஆமென். நீங்களும் நானும் எந்த வனாந்தரத்தின் வழியாக கடந்து போனாலும் நம்முடைய கண்கள் கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும். நம்முடைய காது எப்பவுமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஆவியானவர் என்ன சொல்லுவார், இந்த நெருக்கத்தின் மத்தியில் எனக்கு ஒரு வார்த்தை தாங்கப்பா என்று நீங்கள் கர்த்தரை பார்த்து கொண்டே இருந்தா வனாந்தரத்தில் இருந்தாலும் வார்த்தை கிடைக்கும். ஆமென். இந்த ஆண்டு முழுவதும் நான் சொல்றேன், கடந்த இந்த 11 மாதங்களும் உங்களுக்கு ஒரு வனாந்தரமா இருக்கலாம். ஆனா இந்த 12வது மாதத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார். நம்புறீங்களா? சிலரை நான் பார்க்கிறேன், நம்புறதா நம்பாம இருக்கிறதா அப்படின்னு தெரியல, இப்படின்னு தெரியல. நான் நம்புகிறது அவராலே வரும். சொல்லுங்க, கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறவருக்கு வனாந்தரத்தில் வார்த்தையை கொடுக்கவும் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். வேகமாக நான் முடிக்க போகிற ஒரு 10 நிமிஷத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை சீக்கிரமாக திருப்புங்களேன். 15ஆம் அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நல்ல ஒரு சம்பவம். 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து. ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாட்கள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள், மனதில்லை. வாசிங்கம்மா. இந்த வனாந்தரத்தில் நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அதற்கு 7 அப்பங்களும் மீன்களும் உண்டு என்றார்கள். கையை வைத்து ஆண்டவர் மயப்படுத்துங்க. நான் போன சனிக்கிழமை குவைத் நாட்டில் ஊழியம் செஞ்சுட்டு வந்தேன். நைட்டு தான் வந்தேன். இப்போது அங்கே எனக்கு கூட்டங்களை ஒழுங்கு செய்த பாஸ்டர் சொன்னார், வர வர பயங்கர விலைவாசியெல்லாம் உயர்ந்து பெட்ரோல்லாம் தாறுமாறாக உயர்ந்துட்டே போகுது. பெட்ரோல் ஷெட்டில் போய் நான் பெட்ரோல் போடும்போது விலைவாசி உயர்ந்துட்டுன்னு சொல்லும்போது
எனக்கு பயங்கரமான எரிச்சல். இப்படி உயர்ந்து போச்சே, இப்படி உயர்ந்து போச்சேன்னு அந்த பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்குள்ள பயங்கர கோபம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசினார். எப்பா, 1 ரூபாய் நான் தான் தரணும், 10 ரூபாய் நான் தான் தரணும், 50 ரூபாய் நான் தான் தரணும், 70 ரூபாய் நான் தான் தரணும், 100 ரூபாய் நான் தான் தரணும். உன் பாக்கெட்டில் இருந்தா தர, நான் தானே உனக்கு தரேன். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒரு காலத்தில் 2000 ரூபாயில் குடும்பம் நடத்தின ஆட்கள் உண்டு. இந்த நாட்களில் 15,000 ரூபாய் இருந்தாலும் குடும்பம் நடத்த முடியலை. பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சி, விலைவாசி உயர்வு தாறுமாறாய் உயர்ந்து கொண்டிருக்கிற காலம். இதனால் குடும்ப வாழ்க்கையை சமாளிக்க முடியாமல் இன்றைக்கி நிறைய பேர் கடன் வாங்கி அந்த கடனை கொடுக்க முடியாமல் வட்டியாவது கட்டலாமான்னா அதுக்கும் வழி இல்லாமல் அந்த வட்டியை கொடுக்கறதுக்கு இன்னொரு இடத்துல போய் பணத்தை வாங்கி அங்கே வட்டி கொடுத்து இப்படி நிறைய தொழில்கள் எல்லாம் இன்னைக்கு முடங்கி கொண்டிருக்கிற ஒரு காலம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்றேன், உங்கள் கையில் இருக்கிற வருமானத்தை வச்சு நீங்க எடை போடாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், இந்த ஜனங்களை நான் வெறுமையா அனுப்ப எனக்கு மனதில்லைன்னு சொன்னா சீஷர்கள் சொல்ற வார்த்தை என்னன்னா, இந்த வனாந்திரத்தில், அந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும், இந்த வனாந்திரத்தில் நமக்கு அப்பங்கள் எப்படி அகப்படும்? சில கேட்பாங்க, ஜெபம் பண்ண ஆண்டவர் 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 ஜெபம் பண்ணிட்டு இருந்தா போதுமா? கூட்டத்துக்கு ஓடுறியே, இந்த வறட்சியான காலத்துல, கஷ்ட காலத்துல இந்த தேவைகள் எல்லாம் உனக்கு எப்படி சந்திக்கப்படும் என்ற வேதனை உங்களுக்குள்ளே இருக்கலாம். நல்ல கவனிக்கணும். இதை சொல்றவங்க யாருன்னா, இந்த வனாந்திரத்துல இவ்வளவு அப்பங்கள் நமக்கு எப்படி கிடைக்கும் சொல்றவங்க யாரு? அவங்க தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏசப்பா அறியாதவங்க கூட சொல்றது கிடையாது, ஏசப்பாவில் எல்லாம் முடியுங்கம்பாங்க. ஆனா நிறைய பிரசங்கம் கேட்கிற ஆட்கள் தான் அப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. ஊழியத்தில் இருக்கவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. இந்த வனாந்திரத்தில் எத்தனை, இதற்கு முன்பு இந்த சீடர்கள் எத்தனையோ அற்புதங்களை கண்கூடா பார்த்தவங்க, காதார கேட்டவங்க, அவங்களே சொல்றாங்க, இது பட்டணமா, இது கிராமமா, இது ஒரு வனாந்திரம். இந்த வனாந்திரத்தில் அப்பங்கள் நமக்கு எப்படி கிடைக்கும்? இந்த கேள்வியோடு நீங்க வந்திருப்பீங்க. இன்னைக்கு இந்த கேள்வியோடு நீங்க வந்திருப்பீங்க. ஆனா கர்த்தருடைய நாமத்தில் சொல்ற, ஏசப்பா அவர்களுக்கு சொன்ன பதில் என்னன்னா, இயேசு உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். ஆண்டவர் சொல்றாரு, இதுல இருந்து என்ன தெரியுமா? இந்த வனாந்திரத்துல இத்தனை மணிக்கு இவ்வளவு 1000 ஜனங்களுக்கு போஷிக்கிறதுக்கு இத்தனை அப்பங்கள் எங்கிருந்து கிடைக்கும்? அந்த கவலை உனக்கு வேணாம். உன் கையில எத்தனை அப்பங்கள் இருக்கு? கை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். நல்லா லிசன் டு மீ கேர்ஃபுல்லி, நல்லா கவனிங்க. அதை பத்தி உனக்கு என்ன பார்க்கல, நான் உனக்கு அற்புதம் செய்வேன் அப்படி சொல்லல. புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இன்னைக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி ஆண்டவர் கையிலேயே பாரத்தை கொடுத்துட்டு இவங்க பைபிளை திறக்கிறதே இல்லை, ஜெபம் பண்றதும் இல்லை. ஆனா ஏசப்பா கேட்கிறாரு, இந்த வனாந்தரத்தை பத்தி நீ பேசாத, இத்தனை ஆயிரத்தை பத்தி நீ பேசாத, இவ்வளவு பேருக்கு சாப்பாடை பத்தி நீ பேசாத, ஆனா உன்னிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? என் கையில் இருக்கிறது ஏசப்பா கைக்கு போனா பல ஆயிரமாய் மாறும். கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Do you understand my point?
சும்மா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம, கொடுக்க வேண்டிய ஜெப நேரத்தை கொடுக்காம, கொடுக்க வேண்டிய விசுவாசத்தை கொடுக்காம, கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம, கொடுக்க வேண்டிய சரீரத்தை கொடுக்காம, கொடுக்க வேண்டிய வாழ்க்கையை கொடுக்காம, சும்மா ஏசப்பா என்னை ஏன் நீங்க ஆசீர்வதிக்கலன்னு நீங்க தப்பு கணக்கு போடக்கூடாது. ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னிடத்தில் எத்தனை அப்பங்கள், அதை மாத்திரம் நீ பேசு, மற்றது none of your business. அதை பற்றி மற்றவங்களை பற்றி பேசுறது உனக்கு தேவையில்லாத வேலை. உன் கையில் எவ்வளோ இருக்கு அவ்வளவுதான். உன்னிடத்தில் என்ன இருக்கு? அன்றைக்கு மோசையை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, உன் கையில் இருக்கிறது என்ன? கோல், அதை முதல்ல கீழே போடு. ஆமென். அதை முதல்ல கீழே போடு. இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்றேன், இயேசுவின் கையில் ஒரு சிறுவன் அந்திரேயா போய் ஒரு தம்பிகிட்ட கேட்டான், எப்பா 3 நாளாக பிரசங்கம் கேட்டியே, இப்போ ஏசப்பா கேட்குறாரு உன் கையில் என்னவா இருக்கா? அவன் சொல்கிறான் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. அவன் கையில் இருக்கிறது இயேசு ராஜாவின் கைக்கு வந்தது. அதை அவர் ஆசீர்வதித்த போது பல்லாயிரமாய் மாறிச்சு. எனக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த ஒரு பாஸ்டர் சொன்னார், அவர் கேரளா, தமிழ்நாடு இல்லை, மலையாளம். ஆண்டவர் சொன்னார், உனக்கு திருவனந்தபுரத்தில் ஊழியம் இல்லைப்பா, உனக்கு தமிழ்நாட்டில் தான் ஊழியம். அப்போ திருவனந்தபுரத்துலேருந்து அப்படியே கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே அப்படி நாகர்கோயிலுக்குள்ளே திருநெல்வேலிக்குள்ளே அவர் ஒவ்வொரு வீடு வீடாக ஊர் ஊராக அலைஞ்சு எந்த இடத்துல சர்ச்சை ஆரம்பிக்கலாம், ஒருத்தரும் இடம் கொடுக்காம, அவருக்கு வாடகைக்கு இடம் கிடைக்காம ஊர் ஊராக கிராமமாக சுற்றி அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு வரும்போது, அந்த இடத்துல ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய மனுஷன் மத்தியானம் பகல் 12 மணிக்கு அவர் நடந்து போகிறத பார்த்தோன்னே ஒரு ஊழியக்காரன் போல தெரியுதே, ஒரு பாஸ்டர் போல தெரியுதே அப்படின்னு அவரை, வாங்க பாஸ்டர் நடந்து போகிறீங்களே, எங்கே போகிறீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாரா. அந்த மனுஷனும் பரம ஏழை, அவரும் அவர் மனைவி தான், பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பாஸ்டரை வீட்டுக்கு வெளியே உட்கார வச்சுட்டு வேகமாக உள்ளே போய் அவன் மனைவியை பார்த்து, நான் ஒரு பாஸ்டரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ இப்போ மத்தியானம் என்ன சாப்பாடு செய்கிற? அவளுக்கு பயங்கர கோவம் வந்துடு. சாப்பாடா? காலையில் நான் குடிச்சிட்டு கொஞ்சம் கஞ்சி கொஞ்சம் இருக்குது, அதை தான் நீங்கள் குடிக்கணும்னு வச்சுருந்தா சாப்பாடா? ஒன்றுமே இல்லையே. அப்போ இவருக்கு ரொம்ப கஷ்டம், பாஸ்டர் சாப்பிட கூட்டி வர சொல்லிட்டு, நான் வீட்டில் இந்த மாதிரி நிலைமை இருக்கேன்னு. அந்த தேவ மனிதன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்புகிற ஒரு ஆள். அப்போ சமையல் அறையில் கணவன் மனைவியும் பேசிக்கொள்கிறத பரிசுத்த ஆவியானவர் வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரனோடு பேசினார். இப்போ இந்த கஞ்சை கொண்டு போய் எப்படி பாஸ்டர் கொடுக்கறதுன்னு அந்த ஆள் ரொம்ப வேதனைப்படுறான். நீ அதை வாங்கி குடிச்சு நீ ஆசீர்வதி, நான் இந்த வீட்டை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உடனே இந்த பாஸ்டர் வெளியே இருந்து, பிரதர் கொஞ்சம் வெளியே வாங்கன்னு. வெளியே வந்தோடனே ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், வீட்டில் பழைய கஞ்சி தான் இருக்குன்னு கவலைப்படாத, அதை கொண்டா. அதை வாங்கினார், ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணார், குடித்தார். புருஷனையும் பெஞ்சாதி முழங்கால் போட சொன்னார், தலையில் கை வச்சு கண்ணீரோட ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இனிமேல் இந்த வீட்டுக்கு தரித்திரமாக வறுமையை வரக்கூடாது, இவங்க பிள்ளைகள் இந்த பூமியில் பலத்து இருக்கணும் என்று கண்ணீரோடு ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். அந்த குடும்பத்தில் அவங்க பிள்ளைகள் மும்பையில், சென்னையில், டெல்லியில் பெரிய பெரிய கோடீஸ்வரெல்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி கையை வைத்து ஆண்டமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் பண கஷ்டத்தை கொண்டு போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி பரிதாபத்தை தேடி கடனில் மூழ்கி போய் கஷ்டப்படுறதை விட தேவனுடைய சபைக்கு வந்து சிலுவை அண்டை விழுந்து ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. ஜெபம் பண்ணும்படி எழும்பி நிற்போம். தேங்க்யூ. வேகமா ஐயா 9 மணி ஆக போது பஸ்ஸை பிடிச்சி போகணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் போகிற வரைக்கும் பஸ் அங்கே தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. Shall we all stand on your feet? Glory. Look unto God. ஆண்டவர் மட்டும் நோக்கி போய், என் பிள்ளை தான் உதவி செஞ்சான், அவனு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். அம்மா, கர்த்தர் உன்னுடைய பங்கு, அவர் கைவிட மாட்டார். ஒரு வழியை மனுஷன் அடப்பா, கர்த்தரோ 7 வழியை திறப்பார்.
அப்போ ஒரு வழி அடைச்சாதான் 7 வழி திறக்கப்படும். கண்ணை மூடுங்க, கையை உயர்த்தி வாய் திறந்து எதிர்பாருங்க. சோர்ந்து போய் இருக்காது. ஏதோ ஒன்று கிடைக்குமான்னு நம்பாதீங்க. கையை உயர்த்துங்க, கூப்பிடுங்க. இப்பவுமே நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு தான்ப்பா இந்த பிரசங்கம், அதுக்கு தான் என்னை நீங்க கூட்டிட்டு வந்தீங்க போல இருக்கு. ஆண்டவர் சந்திரசேகர் இந்த கூட்டத்தை ஜெபத்தோடு பல ஆயிரக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி மெட்ராஸ்ல இருந்து எங்களை வாங்க வாங்கன்னு 4-5 மாசத்துக்கு முன்னாலே கூப்பிட்டு நாங்கள் உங்களுக்காக பிரயாணம் பண்ணி கண்ணீரோடு இன்றைக்கு நான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆள் இல்லை, எனக்கு பெண் பார்க்க ஆள் இல்லை, மாப்பிள்ளை பார்க்க ஆள் இல்லை, எனக்கு பரிந்து பேச ஆள் இல்லை, சிபாரிசு பண்ண ஆள் இல்லை என்று நொந்து போன தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதற்குள் நீதிமான் ஓடி சுகமாய் இருப்பான். இன்னைக்கு என்னென்ன வியாதியோடு நீங்க வந்தீங்களோ அந்த வியாதியை பத்தி நான் பேச மாட்டேன். ஏன்னா அந்த வியாதியை விட இயேசு பெரியவர். ஏசப்பாவுக்கு காய்ச்சல் ஒண்ணுதான், எய்ட்ஸ் வியாதி, கேன்சர் வியாதி, டியூமர், பிளட் கேன்சர் எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். ஓ, எல்லாமே ஒண்ணுதான். ஜீசஸ். கண்களை மூடுங்க, வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறவங்களை மறந்துடுங்க. The miracle working God will come and touch you. Glory. எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும். Hallelujah. He is our miracle working God. அவர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர். அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க முடியும். ஆமென். ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டவும் அவரால் முடியும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அந்த வாசலை திறந்து வைக்கவும் என் ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. எல்லா தேவையில்லாத கட்டிகள் கரைந்து, ஹalleluya, கரைந்து போவதாக. சந்ததி சந்ததியாய் வந்த வியாதிகளை, ஆமென், சர்ம வியாதிகளை, சாத்தானின் கிரியைகளை, எதிர்ப்பின் ஆவிகளை, விக்கிரக ஆவிகளின் கிரியைகளை ஆண்டவர் இப்பொழுது அகற்றி போட்டுக் கொண்டே இருக்கிறார், அகற்றி போட்டுக் கொண்டே இருக்கிறார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை, மெய்யாகவே விடுதலை, மெய்யாகவே விடுதலை, மெய்யாகவே விடுதலை. தேங்க்யூ ஜீசஸ். அந்த காதுல பயங்கரமா ஒரு இரைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்கு, கேட்டுக்கிட்டே, பயங்கரமான இரைச்சல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நரம்பு எலும்பு மண்டலங்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். அந்த காதுகளுக்குள்ளே கர்த்தருடைய அக்கினி இறங்கி பூரண சுகத்தை இப்பொழுது பிள்ளைகளுக்காக நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். அப்பா, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, யார் யாருக்கு என்னென்ன சுகம் தேவையோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா தலைவலிகள், பாரங்கள், ஆமென், இடுப்பு எலும்பில் இருக்கிற தேய்மானங்கள், ஆமென், கழுத்தில் இருக்கிற தேய்மானங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் பறந்து போவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. மரண பயமே வெளியேறு, மரண பயமே வெளியேறு. மோட்டார் சைக்கிள்ல போனாலும் பயம், கார்ல போனாலும் பயம், பஸ்ல போனாலும் பயம், வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, தாங்க முடியாத கடன் பாரம், வேலை இல்லாத பிரச்சனை, சமாளிக்கவே முடியல, சமாளிக்கவே முடியல, சமாளிக்கவே முடியல. வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குறவர் உங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு வந்தாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து, தகப்பனே, தகப்பனே, ஏழையை பணக்காரனா மாற்றுகிறவரே, விக்கிரக ஆராதனை செய்த ஆபிரகாமை சீமானாய் மாற்றினவரே, இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய தருத்தரங்கள் எல்லாம் ஒளியட்டும் ஆண்டவரே. புதிய வேலை உண்டாவதாக,
அற்புதம் நடப்பதாக. ஆமென். எல்லா இன்டர்வியூ முடிஞ்சாச்சு, இன்னும் எனக்கு ஆர்டர் வரலையே. யார் எனக்காக பரிந்து பேசுவது? இப்போ கர்த்தர் பரிந்து பேசுவார். அற்புதங்கள் உனக்கு வரப்போகிறது. கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில் சுதந்தரிப்போம். நன்றி 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 நன்றி. லீகமாக துகலோ லிமாக்க சந்தா. நன்றி 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 நன்றி. அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எஸ், ஆண்டவர் கட்டுகளை அறுக்கிறத பார்க்கிறேன், அறுக்கிறத பார்க்கிறேன். Thank you Father. நன்றி. ஓலமா சாந்தலா ரிகலோ ரிமகசோ. ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னைக்கு தான்ப்பா கொஞ்சம் வாய் விட்டு ஜெபம் பண்றேன். எனக்கு ஜெபம் பண்ணவே முடியல. உங்களுடைய வல்லமை என்னால உணரவே முடியல. எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் எனக்கு வேணும்பா, ஒரு புதிய கிருபை எனக்கு வேணும்பா. அப்படி சொல்றவங்க மறுபடியும் கையை வைத்து காட்டுங்க. உங்க சரீரத்தை அவர் தொட்டுட்டாரு, உங்களுக்கு புது வாசலை திறந்துட்டாரு. ஆமென். நான் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். குறிப்பா இந்த டிசம்பர் எல்லாம் நான் ஜெபம் பண்ணணும், உம்மை துதிக்கணும். அழகான ஆசீர்வாதமான 2014 சுதந்தரிக்கணும். திரளாய் நான் பெருகணும். அதற்காக என்னை ஆயத்தப்படுத்துங்க. ஒரு ஜபாவி என் மேல ஊட்டுங்க. எனக்கு ஒரு அக்கினி இன்னைக்கு வேணும் ஆண்டவரே. இப்போது இருக்கிற அக்கினி எனக்கு போதில்லை ஆண்டவரே. எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா. அப்படி சொல்றவங்க கையை உயர்த்தினது மட்டும் அல்ல, வேகமா முன்னுக்கு ஓடி வாங்க. இங்க வேகமா முன்னுக்கு ஓடி வாங்க. சீக்கிரமா 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 சீக்கிரமா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. சீக்கிரமா ஓடி வாங்க. சிஸ்டர்ஸ் எல்லாம் வலது பக்கம், பிரதர்ஸ் எல்லாம் இடது பக்கம். கையை உயர்த்திட்டு அவ்வளோ தூரம் எப்படி நடந்து போறது? என்னை யாராவது பார்ப்பாங்களா? அதுதான் சாத்தானுடைய வேலை. கம் ஃபார்வர்ட். ஓ நமா கரா சந்தலா ரஹா. ஆமென். யாரும் கண்களை திறந்து யார் யார் போறாங்க, யார் யார் வராங்க பார்க்காதீங்க. ஒரு மகிமை இங்க இறங்கி இருக்கிறது. மகிமையின் தேவன் இங்க இறங்கி இருக்கிறார். மகிமையின் தேவன் இறங்கி இருக்கிறார். இங்க ஆலயத்தில் அசைவாடுகிற மகிமையின் தேவன் உங்க மேல இப்ப இறங்கி வரப்போறார், வரப்போகிறார். சிலருடைய சரீரம் தூக்கி வீசப்பட போகிறது. ஏன்னா அளவு கடந்த அக்கினி நீங்க இறங்கி வரப்போகிறது. ஜீசஸ் ஜீசஸ். ஆமென். உங்க வலது பக்கத்தையும் இடது பக்கத்தையும் மறந்துருங்க, மக்களை மறந்துருங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கி வருகிற நேரம் இது. உங்க வாயை திறக்க ஆரம்பிச்சிருங்க. வாயை வேலை திறக்க ஆரம்பிச்சிருங்க. வாய் திறக்க ஆரம்பிச்சிருங்க. ஆமென். மடை திறந்த வெள்ளம் போல, மடை திறந்த வெள்ளம் போல தேவனுடைய அக்கினி தழல், அக்கினி தழல், அக்கினி தழல். ஏசாயாவின் உதட்டை தொட்ட அக்கினி தழல். அக்கினி விழுகிறது. அக்கினி விழுகிறது. சரீரத்தை தாங்க முடியாத அக்கினி விழுகிறது. அடங்காத அடங்காத. ஒரு காற்று வீசுகிறது, ஒரு காற்று வீசுகிறது, ஒரு காற்று வீசுகிறது. அடக்கி வைக்காத நரம்பு எலும்புகளுக்குள்ளே அக்கினி விழுகிறது. பாபா பாபா அக்கினி. அந்நிய பாஷையில் துதி, அந்நிய பாஷையில் துதி. லூசோ லீமா கபா 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 கபா. லீமா கபா 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 தர கர 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 கர. கட்டுகள் அறுக்கிறது. ஜீசஸ் 120 பேர் மேல் இறங்கி வந்த அதே அக்கினி, அதே அக்கினி. The same fire. Oh glory, glory. இரத்த சம்பந்தமான வியாதியே வெளியேற. ஹalleluya லோரி மாமா மாமா ஷாதா. Glory. Thank you. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் இன்றைக்கு முடிந்து போயிருச்சு. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்பட்டிருச்சு. 2 கரங்களை தட்டி கையை தட்டி அந்நிய பாஷைகளை கர்த்தரை துதிங்க. மல்மா ஹோசோல் ஹோரி மஹலஹா லஹதரா கரா கரா கரா.
நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீண்ட நாளா எதிர்பார்த்த அந்த விடுதலை இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருச்சு. தேங்க்யூ. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. அருமையா அருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும். தேவனுடைய வல்லமை அப்படியே என் மேலே இறங்கினது. சாதாரணமாக தான் வந்தேன், எந்த ஒரு உணர்ச்சி இல்லாமல் தான் வந்தேன். தேவனோட அக்கிமா அந்த ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வரும்போது ரொம்ப பலவீனமா வந்தேன். பிரேயர்ல இருக்க முடியுமான்ற மாதிரியே இருந்துச்சு. ஆண்டவர் இப்ப என்ன நிரப்பணும்னு சொல்லும்போது நீங்க எனக்கு முன்னாடி வாங்கன்னு சொன்னீங்க. பயங்கரமா ஒரு அக்னி வந்து விழுந்துச்சு. என்னால அதை டாலரேட் பண்ணவே முடியல. கீழே விழுந்து ஆனாலும் ஆண்டவர் நிரப்பிட்டே இருந்தாரு. மேல இருந்து சாரான்ற கூப்பிடுற மாதிரி ஒரு அந்த அந்த சத்தம் எனக்கு வந்து அந்த உள்ளத்துக்குள்ள உணர்ச்சி. ஆண்டவர் வந்து சாரான்ற கூப்பிடுறது. ஆண்டவர் இன்னும் பலமா என்ன நிரப்புனாரு. உள்ளத்துல எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ. ஐயா, நான் இதுவரை ரட்சிக்கப்பட்டு 13 வருஷம் ஆகுது. எனக்கு பரிசுத்தாவெல்லாம் இதுவரை இறங்குனதே இல்லை. இங்கதான் என் வந்து எனக்கு இந்த சைட்ல இருந்து ஒரு ஒளி என் தலை மேல பட்ட மாதிரி இருந்தது. 13 வருஷம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கௌரி